ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். கூட்டணி கட்சிகளிடம் கரார் காட்டும் ஸ்டாலின். 2021 சட்டசபை தேர்தலில் திமுக 133 தொகுதிகளில் வென்றது. உதயசூரியன் சின்னத்தில் 133 இடங்களை வென்றதால் அத்தொகுதிகளில் மீண்டும் போட்டியிடுவதில் திமுக உறுதியாக உள்ளது. அதே நேரத்தில் அத்தொகுதிகளின் தற்போதைய எம்எல்ஏக்கள் சிலர் மாற்றப்பட உள்ளனர். மக்களிடம் காணப்படும் அதிருப்தி காரணமாக அவர்களுக்கு பதிலாக புதியவர்களை நிறுத்த ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். எனவே அந்த தொகுதிகளை எக்காரணத்தை கொண்டும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என கூட்டணி கட்சிகளின் தலைவர்களிடம் ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறியுள்ளார். கூட்டணி கட்சிகளுக்கு கடந்த முறை ஒதுக்கப்பட்டு வென்ற தொகுதிகள், தோற்ற தொகுதிகளின் கள நிலவரத்தை உளவுத்துறை வாயிலாக முதல்வர் கண்டறிந்துள்ளார். அதில் கூட்டணி கட்சிகளின் சில தொகுதிகள் அவர்களுக்கு சாதகமாக இல்லை என தெரிய வந்துள்ளது. அதனால் அத்தொகுதிகளை மீண்டும் ஒதுக்கப் போவதில்லை என்பதிலும் ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார். இதுகுறித்து திமுக வட்டாரங்கள் கூறியதாவது: திமுக வரலாற்றில் தொடர்ந்து 2வது முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததில்லை. இந்த தேர்தலில் வென்று 2வது முறை ஆட்சி அமைத்த வரலாற்றை படைக்க ஸ்டாலின் விரும்புகிறார். எனவே கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற தொகுதிகளை விட்டுக் கொடுக்க அவர் விரும்பவில்லை. கூட்டணி கட்சிகள் கடந்த தேர்தலில் வென்ற தொகுதிகளை அப்படியே ஒதுக்கவும் விரும்பவில்லை. அதற்கு காரணம் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் சிலரின் செயல்பாடுகள் திருப்தியாக இல்லை என்றும் மக்களிடத்தில் அவர்களுக்கு நல்ல பெயர் இல்லை என்றும் முதல்வருக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. அதனால் அந்த தொகுதிகளை மாற்றுவதிலும் உறுதியாக இருக்கிறார். இதுபோன்ற பிரச்சனைகளால் வெற்றி கை நழுவி விடக்கூடாது என்றும் அவர் கருதுகிறார். உதாரணமாக காங்கிரசுக்கு கடந்த தேர்தலில் ஒதுக்கியவற்றில் ஊட்டி, தென்காசி, விருத்தாச்சலம் போன்ற சில தொகுதிகளில் அக்கட்சி மீண்டும் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பை இழக்க நேரிடும் என உளவுத்துறை உஷார்படுத்தியுள்ளது. அந்த தொகுதிகளில் காங்கிரஸ் ஓட்டு வங்கியும் சில ஆயிரத்தில் தான் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. அதுபோன்ற தொகுதிகளை திமுக எடுத்துக்கொண்டு வேறு தொகுதிகளை அக்கட்சிக்கு ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று அந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. சிதம்பரத்தை சுற்றி வரும் காங்கிரஸ் நிர்வாகிகள். மத்தியில் காங்கிரஸ் ஆண்டபோது நீண்ட காலமாக மத்திய அமைச்சராக இருந்தவர் சிதம்பரம். 2006 மற்றும் 2011 சட்டசபை தேர்தல்கள், 2009 லோக்சபா தேர்தல் ஆகியவற்றில் திமுகவுடன் தொகுதி பங்கீடு, காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வுகளில் சிதம்பரம் பங்கு முக்கியமானதாக இருந்தது. இதன் வாயிலாக அவரது மகனும் எம்பியுமான கார்த்தியின் செல்வாக்கும் அதிகரித்து இருவரின் வீடு, அலுவலகங்களில் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நிறைந்திருக்கும். ஆனால் 2014 லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியடைந்து மத்தியில் ஆட்சியை பறிகொடுத்த பின் நிலைமை தலைகீழாக மாறியது. தொடர்ந்து 3வது முறையாக காங்கிரஸ் தோற்றதால் அரசியல் நடவடிக்கைகளில் சிதம்பரத்தை பார்க்க முடியவில்லை. இந்நிலையில் வரும் சட்டசபை தேர்தலில் தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைப்பதற்கு ராகுல் முனைப்பு காட்டியதால் சிதம்பரத்தின் அரசியல் நடவடிக்கைகள் மீண்டும் சூடுபிடித்தன. தாவேகாவுடன் காங்கிரஸ் செல்வதை தடுத்து சிதம்பரம் வாயிலாக சோனியாவை அணுகி கூட்டணியை திமுக தலைமை உறுதிப்படுத்தியது. இதனால் முதல்வர் ஸ்டாலினுக்கு நெருக்கமானவராக சிதம்பரம் மாறியுள்ளார். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நிலவும் பிரச்சனையிலும் சிதம்பரம் தலையிட்டு ஸ்டாலினுடன் பேசினார். இதனால் 12 ஆண்டுகளுக்கு பின் தமிழக காங்கிரஸில் சிதம்பரத்துக்கு திடீர் மவுசு ஏற்பட்டுள்ளது. சிதம்பரத்தை பிடித்தால் சீட் மற்றும் விரும்பும் தொகுதியை பெறலாம் என கணக்கு போடும் காங்கிரசார் பலர் சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்தியை அணுகி வருகின்றனர். குறைந்தது 10 தொகுதிகளை சிதம்பரம் பெற்றுத் தருவார் என அவரது ஆதரவாளர்கள் நம்பிக்கையுடன் கூறுகின்றனர். திமுக கூட்டணியில் கடும் போட்டி, அதிமுக கூட்டணியில் அலறி ஓட்டம். சென்னையில் தொகுதியா ஆள விடுங்க சாமி என கட்சிகள் ஓட்டமெடுக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் துவங்க 7 நாட்கள் இருக்கிறது. திமுக அதிமுக கூட்டணியில் இன்னும் தொகுதி பங்கீடு முழுமையடையவில்லை. தொகுதிகளின் எண்ணிக்கை முடிவானாலும் எந்தெந்த தொகுதிகள் என முடிவு செய்ய முடியாமல் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் இரு கட்சிகளும் திணறி வருகின்றன. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விசிக, மார்க்சிஸ்ட் கட்சிகள் சென்னையில் தொகுதிகள் வேண்டுமென அடம்பிடித்து வருகின்றன. சென்ற தேர்தலில் வேளச்சேரியில் போட்டியிட்ட காங்கிரஸ் இந்த முறை தீநகர் மற்றும் வடசென்னையில் ஒரு தொகுதியை கேட்கிறது. பெரம்பூர் அல்லது மதுரவாயல் தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும், வடசென்னையில் ஒரு தொகுதியை விசிகாவும் கேட்கின்றன. இப்படி திமுக கூட்டணியில் சென்னை தொகுதிகளுக்கு கடும் போட்டி இருக்கும் சூழலில் அதிமுக அணியில் நிலைமை தலைகீழாக உள்ளது. சென்னை தொகுதிகள் என்றாலே ஆளை விடுங்க சாமி என அதன் கூட்டணி கட்சிகள் ஓட்டம் பிடிக்கின்றன.
தென்சென்னை லோக்சபா தொகுதிக்கு உட்பட்ட தீநகர் வேளச்சேரி தொகுதியை கேட்டு பாரதிய ஜனதா அடம் பிடிக்கிறது. ஆனால் மற்ற தொகுதிகள் என்றால் பாரதிய ஜனதாவும் மறுக்கிறது. பாமக, அமமுக, தமாக ஆகிய கட்சிகள் சென்னையில் எங்களுக்கு தொகுதிகள் வேண்டாம் என உறுதியாக கூறிவிட்டதாக அக்கட்சியினர் கூறுகின்றனர். இது தவிர கூட்டணியில் பிற சிறு கட்சிகளும் தங்களுக்கு செல்வாக்குள்ள பிற மாவட்டங்களில்தான் ஆர்வம் காட்டுகின்றன. சென்னையை விரும்பவில்லை. திமுகவை வலுவாக எதிர்க்கும் திறனுள்ள வேட்பாளரை நிறுத்த அதிமுக தலைமை ஆலோசித்து வருகிறது. புதிய திட்டத்துடன் களம் இறங்கிய ராமதாஸ் சசிகலா கூட்டணி. பாமக நிறுவனர் ராமதாஸை முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட வைக்க சசிகலா முயற்சி செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து ராமதாஸ் ஆதரவாளர்கள் கூறியதாவது: பாமக நிறுவனர் ராமதாசும் ஜெயலலிதா தோழி சசிகலாவும் கூட்டணி அமைத்துள்ளனர். இந்த புது கூட்டணி 234 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளது. இந்த கூட்டணி வெற்றி பெறுவது மிக கடினம்தான். ஆனால் வட மாவட்டங்களில் வன்னியர் ஓட்டுகளையும் தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் ஓட்டுகளையும் இந்த கூட்டணி நிச்சயம் பிரிக்கும். இதனால் திமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நிச்சயம் இழப்பு ஏற்படும். ஆனாலும் வெற்றி அவசியமானது என்பதால் டெல்டா மாவட்டத்தில் உள்ள ஒரு தொகுதியில் போட்டியிட சசிகலா முடிவு செய்துள்ளார். அதேபோல் ராமதாஸை முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட வைக்க சசிகலா தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அதன்படி முக்குளத்தோர் மற்றும் வன்னியர்கள் அதிகமாக உள்ள கும்பகோணம் தொகுதியை ராமதாசுக்கு சசிகலா பரிந்துரை செய்துள்ளார் என்று அவர்கள் கூறினர். ஸ்டார் தொகுதியாக மாறிய காரைக்குடி. கள நிலவரம் என்ன? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதி யாருக்கு என்பதுதான் அத்தொகுதியில் இப்போதைய ஹாட் டாபிக். காரைக்குடி தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருப்பவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாங்குடி. 2021 தேர்தலில் உட்கட்சி பூசல், திமுக நெருக்கடிகளை மீறி தன் ஆதரவாளர் மாங்குடிக்கு சீட் வாங்கி கொடுத்தார் சிதம்பரம். தற்போதும் தனக்குத்தான் மீண்டும் சீட் என்ற முழு நம்பிக்கையுடன் சிட்டிங் எம்எல்ஏ மாங்குடி தேர்தல் பணியில் தீவிரம் காட்டி வருகிறார். ஆனால் இம்முறை காரைக்குடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்கப் போவதால் அத்தொகுதி ஸ்டார் தொகுதியாக மாறியுள்ளது. வேறு தொகுதியில் போட்டியிட்டாலே சிதம்பரம் போன்றோரின் செயல்பாடுகளை மிக கடுமையாக விமர்சிக்கும் சீமான் அவரின் சொந்த தொகுதியான காரைக்குடியில் போட்டியிடும் போது சிதம்பரத்தை விட்டு வைப்பாரா என்ன? இத்தனை ஆண்டு காலம் அமைச்சர், எம்பி என பல்வேறு பொறுப்புகளில் இருந்தும் தொகுதிக்கு எதையுமே செய்யவில்லை என்பதை புள்ளி விவரங்களுடன் சேகரித்து வைத்திருக்கும் சீமான் தேர்தல் பிரச்சாரத்தில் சிதம்பரத்தை வறுத்தெடுக்க திட்டம் போட்டு காத்திருக்கிறார். இந்நிலையில் சீமான் என்ன யார் போட்டியிட்டாலும் இந்த முறை தொகுதியில் திமுக வேட்பாளர் களம் இறக்கப்படுவது உறுதி என சூரியன் கட்சி தொண்டர்கள் சுட்டெரிக்கும் சூரிய உஷ்ணத்தையும் பொருட்படுத்தாமல் தெரு தெருவாக சென்று கொண்டிருக்கின்றனர். இதற்கிடையே மாங்குடியாவது மசினக்குடியாவது என்று சொல்லி அமைச்சர் பெரிய கருப்பன் முன்னாள் அமைச்சர் தென்னவனுக்கு நம்பிக்கையான திமுகவை சேர்ந்த கான்ட்ராக்டர் ஒருவருக்கு சீட் வாங்கியே ஆக வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறார். இதற்காக ஒரு குழு அறிவாலயத்துக்கு பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் ரூம் போட்டு காத்து கொண்டிருக்கிறது. தவிர திமுக இளைஞரணி, மகளிரணி உட்பட பல்வேறு நிர்வாகிகளும் தங்களுக்கே சீட் வழங்க வேண்டும் என தலைமையை நெருக்கி வருகின்றனர். ஆனால் காங்கிரஸ் நிர்வாகிகளோ இம்முறை காரைக்குடி மட்டுமல்ல சிவகங்கையும் எங்களுக்குத்தான் என்று சொல்லி கையை உயர்த்துகின்றனர். இதுகுறித்து காங்கிரஸ் நிர்வாகிகள் கூறியதாவது: எங்களுக்குத்தான் மீண்டும் சீட் கிடைக்கும். எந்த சூழ்நிலையிலும் சொந்த தொகுதியான காரைக்குடியை விட்டுத்தர தலைவர் முன்வர மாட்டார். தவிர தற்போதைய காங்கிரஸ் எம்எல்ஏ மீது பொதுமக்களுக்கு எந்த அதிருப்தியும் இல்லை. கூடுதலாக சிவகங்கையும் கிடைத்தால் அங்கும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவர் என்று அவர்கள் தெரிவித்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு அண்ணாமலை புறக்கணிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அதிமுக, பாரதிய ஜனதா, அமமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்வதற்கான கூட்டம் சென்னையில் நேற்று நடந்தது. தமிழக பாரதிய ஜனதா தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல், அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆகியோர் முன்னிலையில் தொகுதி பங்கீடு இறுதியானது. பாரதிய ஜனதா தரப்பில் மத்திய இணையமைச்சர் முருகன், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆனால் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்கவில்லை. அவர் கோவையில் உள்ள வீட்டில் தங்கியிருந்தார். இது தொடர்பாக விசாரித்த போது சொந்த காரணங்களால் சென்னை செல்லவில்லை என தெரிவித்தனர். கோவை மாவட்டத்தில் எந்த தொகுதியில் போட்டியிட்டால் தனக்கு சாதகமாக இருக்கும் என ஆதரவாளர்களிடம் ஆலோசித்து வந்தார். இச்சூழலில் தொகுதி பங்கீடு கூட்டத்தில் அவர் பங்கேற்க செல்லாமல் தவிர்த்தது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக உருவெடுத்துள்ளது. உதயநிதி உடைமைகளை சல்லடை போட்ட தேர்தல் அதிகாரிகள். தமிழகத்தில் ஏப்ரல் 23 சட்டசபை தேர்தல். தேர்தல் தேதி அறிவித்த நாளிலிருந்து தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. 234 தொகுதிகளிலும் சுழற்சி முறையில் தேர்தல் அதிகாரிகள் தீவிர வாகன சோதனை நடத்தி வருகின்றனர்.
பணம், பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் நேற்று இரவு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கரூரில் இருந்து திண்டுக்கலுக்கு காரில் சென்று கொண்டிருந்தார். வேடசந்தூர் அருகே கல்வார்பட்டி சோதனைச் சாவடியில் அவரது காரை தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் நிறுத்தினர். காரை திறந்து அதிகாரிகள் சோதனையிட உதயநிதி ஒத்துழைப்பு கொடுத்தார். காரை முழுமையாக சோதனை செய்த பின் தேர்தல் அதிகாரிகள் அனுப்பி வைத்தனர். திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்துக்காக உதயநிதி திண்டுக்கல் சென்றுள்ளார். மேற்கு ஆசியாவில் அமைதி திரும்ப இந்தியா தொடர்ந்து முயற்சி. உலக தலைவர்களுடன் பிரதமர் மோடி பேச்சு. ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. இரு நாடுகளும் சளைக்காமல் ஒன்றின் மீது ஒன்று குண்டுகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளன. போதாக்குறைக்கு அமெரிக்க படைகளும் ஈரான் மீது குண்டுமழை பொழிந்து வருகிறது. அமெரிக்காவுக்கு பதிலடி தரும் வகையில் ஈரானும் அதன் அண்டை நாடுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அமெரிக்க படைகள் ராணுவ நிலைகள் மீது குண்டு வீசி தாக்கி அழித்து வருகின்றன. இதன் காரணமாக மத்திய கிழக்கில் மிகப்பெரிய பதற்றம் நீடிக்கிறது. 3 வாரங்களை கடந்து நீடிக்கும் போரால் வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் ஜலசந்தியை சரக்கு கப்பல்கள் கடப்பதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த ஜலசந்தியின் வழியாகத்தான் இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெய், எல்பிஜி கேஸ் போன்றவற்றை சுமந்து வரும் கப்பல்கள் நம் நாட்டிற்கு வரவேண்டியுள்ளன. அதேபோல் மேலும் பல நாடுகளுடனான வர்த்தகத்திற்கு ஹார்முஸ் ஜலசந்தி முக்கிய புள்ளியாக அமைந்துள்ளது. இது ஈரான் வசம் உள்ளதால் பிரதமர் மோடி ஈரான் ஆட்சியாளர்களுடன் பேசி நமக்கான கப்பல்கள் சேதமின்றி வந்து சேர வழிவகை செய்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மத்திய கிழக்கு நிலவரத்தை இந்தியா கூர்ந்து கவனித்து வருவதாகவும் வெளியுறவு செயலர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். இதுகுறித்து அவர் மேலும் கூறியதாவது: மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் குறித்து பிரதமர் மோடி கவலை தெரிவித்துள்ளார். அர்த்தமற்ற தாக்குதல்களுக்கு கண்டனத்தையும் பதிவு செய்துள்ளார். போர் நடக்கும் ஈரான் இஸ்ரேல் நாடுகள், போரால் பாதிக்கப்பட்டுள்ள வளைகுடா நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி தொடர்ந்து தொடர்பில் உள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளின் அரசுகளுடன் மோடி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஹார்முஸ் ஜலசந்தியில் அமைதி நிலவவும் நம் சரக்கு கப்பல்கள் பாதுகாப்புடன் அங்கிருந்து வெளியேறவும் மத்திய அரசு போதிய நடவடிக்கை எடுத்து வருகிறது. பிரதமரின் செயல்பாடுகளால் நமக்கான கப்பல்கள் பத்திரமாக வந்து சேர்ந்துள்ளன. மேலும் பதற்றத்திற்குரிய பகுதியில் கடலில் நிற்கும் கப்பல்களையும் நாம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். நம் கப்பல்களுக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படாததை பல நாடுகளின் தலைவர்களுடன் பேச்சு நடத்தி உறுதிப்படுத்தியுள்ளோம். தற்போதைய பண்டிகை காலம் மேற்கு ஆசியாவில் பதற்றத்தை தணித்து அமைதியையும் மகிழ்ச்சியையும் உருவாக்கும் என தான் நம்புவதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். சர்வதேச வர்த்தகத்தை பாதிக்கும் வகையிலும் உள்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். அதே சமயம் ஈரானில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்புக்கு உறுதியளித்துள்ள அந்நாட்டு அரசுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் போர் முடிவுக்கு வந்து அங்கு அமைதி திரும்ப இந்தியா தொடர்ந்து முயற்சிகளை எடுத்து வருகிறது. இதற்காக பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் என ரன்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார்.